So unit 8 la we are going to discuss the next topic, that is elimination reactions. So elimination reaction da unit 8 la நாம discuss பண்ண போற next topic. So elimination la என்ன பண்ண போறோம், என்ன sort of things will happen in case of elimination அப்படினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாலிகுல்ல வந்து atoms or group of atoms eliminate ஆகி வெளியே போகும். ஸோ இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கார்பன் எடுத்துக்கிறோம், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கார்பன் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய குரூப்பில் சுற்றி வந்து டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ் அட்டாச் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே எக்ஸ்ன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது, இங்கே ஹெச் அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருக்குது. அட் சர்டன் கண்டிஷனில் என்ன நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னா, இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரான் பேரை வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துட்டு ஹெச் ப்ளஸ்ஸாக வெளியே போகும். இந்த எக்ஸ் வந்து எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு எக்ஸ் மைனஸாக வெளியே வரும். ஸோ ஹெச்சும் எக்ஸும் கம்பைன்ட் ஆகி ஹெச்எக்ஸ் வெளியே போயிடும். ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்கள், கார்பன், சிங்கிள் பாண்ட் கார்பன், சிங்கிள் பாண்ட் ஆல்ரெடி இருக்குது, இன்னொரு பாண்ட் இப்போ நியூவாக ஃபார்ம் ஆகிருக்கும், டபுள் பாண்ட். ஸோ ரிமைனிங் எப்படி இருக்கும். ஸோ இன் கேஸ் ஆஃப் எலிமினேஷன் ரியாக்ஷன் சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட்ஸு டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது, ஆல்கீன்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஃபர்தராக இதில் எலிமினேஷன் பண்ணிங்கன்னா ஆல்கைன்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ், இதில் இந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்சாக இருக்கிற இந்த கார்பனுக்கு பேர் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவோம், பக்கத்து கார்பனுக்கு பேர் பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதனால திஸ் கைண்ட் ஆஃப் எலிமினேஷன் ஜென்ரலி வி கேன் சார்ட் இட் அவுட் ஆஸ் ஆல்ஃபா பீட்டா எலிமினேஷன் அப்படின்னு சொல்லலாம், சிம்பிளி பீட்டா எலிமினேஷன் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஸோ இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நாம் பார்க்கலாம். ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் வி கேன் டிஸ்கஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 2-bromopropane எடுத்துக்கலாம். 2-bromopropane அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3 CH, இங்கே Br இருக்கும், இங்கே CH3 இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு பேஸ் போடும்போது, பேஸ் லைக் ஈத்தாக்சைடு அயான் வந்து போடுவோம். இதை என்ன பண்ணுன்னா, இந்த இடத்துல ஆல்ஃபா, இங்கே ஒரு ஆல்ஃபா இருக்குது, இங்கே ஒரு ஆல்ஃபா இருக்குது, ரெண்டுமே சேம் தான் CH3 அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இதுலேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஹைட்ரஜனை எடுக்கும். ஸோ அப்படியே ஹைட்ரஜனை H ப்ளஸ்ஸாக வெளியில் எடுக்கும், இங்கேருந்து ஹைட்ரஜன் வெளியே போயிடும், இங்கேருந்து Br வெளியே போயிடும். ஸோ HBr will go out. remaining என்ன இருக்கு பாருங்க, CH3 CH CH2, இங்க நியூவா ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இதுவும் ஆல்ஃபா பீட்டா எலிமினேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதே சமயம் டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் எடுக்கலாம். டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் எடுத்தீங்கன்னா CH3 த்ரைஸ் வரும், அதை இப்படி பிரித்து எழுதிக்கலாம், CH3 CCS3 CH3 OH அப்படின்னு எழுதிக்கலாம். இதை வந்து நம்ம ஆக்சிடேஷனில் கூட இந்த ரியாக்ஷன் பார்த்தோம். டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணாலும் சரி, இல்லை H ப்ளஸ் கான்சன்ட்ரேட்டட் H ப்ளஸ் H2SO4 போட்டாலும் சரி, டீஹைட்ரேஷன் நடக்கும். இங்கே இருக்கிற OH இதில் இருக்கிற எதனாவது ஒரு கார்பனில் இருக்கிற CH3ல இருந்து எதனா ஒரு ஹைட்ரஜன், லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் ஆஃப் இந்த ஹைட்ரஜன் வெளியே போகுதுன்னு வச்சுக்கோங்க, CH3 C CH3, இங்கே CH2ன்னு மாறிடும், இது டபுள் பாண்ட் புதுசாக ஃபார்ம் ஆகிடும், ஐசோபியூட்டிலின் ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லைன்னா 2-மெத்தில்-புரோப்பீன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் எலிமினேஷனுக்கு ஒரு சார்ட் ஆஃப் எலிமினேஷன் எக்ஸாம்பிள். அடுத்து ஆஃப்மேன் எலிமினேஷன், அதையும் எக்ஸாம்பிள் சொல்லலாம். CH3 CH2 N ப்ளஸ் CH3 த்ரைஸ் OH மைனஸ். ஸோ அமோனியம் சால்ட், ஆல்கைல் அமோனியம் சால்ட் எடுத்து நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இதில் இருந்து, ஸோ இது வந்து ஆல்ஃபா இந்த இடத்துல, இது வந்து பீட்டா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனில் H ப்ளஸ் வெளியே போயிடும், ரிமைனிங் இதில் இருந்து இந்த எலக்ட்ரானை எடுத்துகிட்டு இது வெளியே போயிடும். ஸோ நமக்கு டோட்டலாக நமக்கு என்ன கிடைக்குன்னா CH2 டபுள் பாண்ட் CH2. ஸோ இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் H ப்ளஸ் வெளியே போயிட்டு நமக்கு இப்போ CH2 டபுள் பாண்ட் CH2 ஆல்கின் கிடைக்கும். அலாங் வித் தட் என்னென்ன இது டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கிறதுக்கு, பை ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு பாசிபிள்னா NCH3 த்ரைஸ் வந்து நியூட்ரலாக ட்ரைமெத்தில் அமீனா, டெர்ஷரி அமீனா வெளியே வந்துடும், கூட OH மைனஸ் இங்கே வர H ப்ளஸோடு சேர்ந்து H2O வெளியே போயிடும். ஸோ திஸ் இஸ் ஆஃப்மேன் எலிமினேஷன். டெட்ரா ஆல்கைல் அமோனியம் ஹைட்ராக்சைடு இல்லை அமோனியம் சால்ட்டை எடுத்து ஹீட் பண்ணும்போது we are getting ஆல்கீன், அதுக்கு பேர் ஆஃப்மேன் எலிமினேஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த எலிமினேஷன் ரியாக்ஷனை இந்த மாலிகுல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளாக நமக்கு என்னென்ன தேவைப்படுது பாருங்கள், ஒரு சப்ஸ்ட்ரேட் மாலிகுல் தேவைப்படுது, அதுலேருந்து H ப்ளஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பேஸ் தேவைப்படுது. ஸோ இந்த ரெண்டுமே ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பில் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷன் பை மாலிகுலர் ரியாக்ஷனாக இருக்கும்.
அந்த ரியாக்ஷனை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா E2 ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் பை மாலிகுலர் ரியாக்ஷன். எலிமினேஷனை ரெண்டாக பிரிக்கலாம். அதே மாதிரி சப்போஸ் இது மட்டும் தனியாக நானே ஃபஸ்ட் ஸ்டெப்பை பண்ணிடுறேன், அந்த ஸ்டெப்பு ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பாக இருக்குது, செகண்ட் ஸ்டெப்பில் நீ வேணால் வந்து H+-ஐ வெளியே எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி SN1 ரியாக்ஷன் மாதிரி நடந்தது அப்படின்னா அந்த ரியாக்ஷனுக்கு E1 ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது தவிர ஒருத்தர் இருக்காரு, அந்த ரியாக்ஷன் மெக்கானிசத்துக்கு பேர் E1CB அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ E1CBயில் என்ன நடக்கும் அப்படின்னா டீட்டெயிலிங்காக பார்க்கலாம், ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்கிறேன். E1CB அப்படின்னா என்னன்னா யூனிமாலிகுலர் எலிமினேஷன் தான் பை கான்ஜுகேட் பேஸ். ஸோ யூனிமாலிகுலர் எலிமினேஷன் கான்ஜுகேட் பேஸில் நடக்க போகுது. E2 அப்படின்னா பை மாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன், E1னா யூனிமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன். இங்கே என்ன நடக்கும்னா ஸ்டெப் 1ல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட்டும் இன்வால்வ் ஆகும், பேஸும் இன்வால்வ் ஆகும். ஆனால் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய இன்டர்மீடியட் என்ன ஃபார்ம் ஆகும்னா கான்ஜுகேட் பேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் இருந்து ஒரு கான்ஜுகேட் பேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்டெப்பு ஃபாஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். அப்படின்னா ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆனாலும் அந்த ஸ்டெப்பு ஃபாஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கிறதுனால அந்த ஸ்டெப்பு ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பாக RDSஆ இருக்காது. அப்படின்னா அது வந்து பைமாலிகுலர் கிடையாது. அடுத்த ஸ்டெப்பில் அந்த ஃபார்ம் ஆன கான்ஜுகேட் பேஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் வேற எதனா ரிமூவ் பண்ணிட்டு ஆல்கினா மாற முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி ஆல்கினா கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அந்த ஸ்டெப்பில்